தெரியல இந்த மலைக்கு தான் நம்ம வந்து ஏறணும். இப்போ இப்போதான் ஏற பாருங்க வியூ அப்படி ஹையரில் போகிற இந்த அட்வென்ச்சருக்கு ஆண்டுதான். ஸோ ப்ரோ தான் ஃபஸ்ட்டு ஆடுறாரு. யா ஃபைனலாக ஓட்ட போல் ரீச் பண்ணிட்டீங்களான்னு கேட்காதீங்க. இல்லை ஆல்மோஸ்ட் நான் வந்துட்டேன். இன்னொரு எனக்கு ஒரு 50 மீட்டர் மாதிரி தான் இருக்குது. இல்லை யூடியூப்பில் சொல்லுங்கள், கூகுள் அந்த சைட்டில் நூடுல்ஸ் இப்போ வெந்துட்டு இருக்குது. ஸோ ஓகே, நைட் டின்னர் ரெடி ஆகிடுச்சு. தெரியல இந்த மலைக்கு தான் நம்ம வந்து ஏறணும். இப்போ வந்து நான் நினைக்கிற மாதிரி இதில் வந்து நான் கூகுள்லேயோ யூடியூப்லேயோ பார்த்த வரைக்கும் இந்த வாட்டர்ஃபால் வந்து கேரண்டி இல்லைன்னு கேரண்டி கழுகுல கேரண்டி இல்லைன்னு சொல்கிற வாட்டர்ஃபால் வந்து 5 படியில் வந்து விழுதான். எப்படி 5 படியில் விழுதுன்றா வந்து அது அந்த மேலேருந்து இன்ஃபினிட்டி ஃபூல்லேருந்து அப்படியே ஒவ்வொரு படியாக வந்து 5 வியூ பாயிண்ட் இருக்குது. நான் உங்களுக்கு எந்தெந்த வியூ பாயிண்டில் காட்டினேலுமோ கிட்ட போயிட்டு அந்த வியூ பாயிண்டில் காட்டுறேன். இப்போ நாங்கள் பைக்கு போட்டு ஒரு 100 மீட்டர் மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கோம். அதிலேருந்து எட்டும் பண்ணலாம். ஏன்னா அப்படி ஒரு ஹைக்கிங் தான் போகிறோம். ஏன்னா இது வந்து ஃபுல் வந்து ஓன் ரிஸ்க் எடுத்து தான் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த இப்போ தான் ஏற ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கடையிலே வந்து நம்மளோட அட்டை நம்மளுக்கு எங்கே போனாலும் வேலையை காட்டிடுறது இல்லை. ஸோ ஏன்னா இங்கே வந்து ஈரத்தன்மையாக இருக்கிறதுனால வந்து அட்டை கட்டாயம் ஏறும் எப்படிப்பட்ட வேலையில் நீங்கள் வந்தாலும். ஸோ முடிஞ்ச அளவு இந்த அட்டையை அந்த கடிக்காமல் பார்க்குறதுக்கு ஏதாச்சும் கொண்டு வாங்க. நாங்கள் உப்பு தண்ணியை வந்து ஸ்ப்ரே பாட்டில் ஒன்றில் போட்டு வந்தோம். அது ஸ்ப்ரே பண்ணி இப்போ நாங்கள் ஒரு 30 மினிட்ஸ் போக்குக்கு பிறகு இப்படி ஒரு சமதாரைக்கு வந்திருக்கோம். பாருங்கள் அப்படியே சுற்றி நல்லா செழிப்பாக இருக்குது. இந்த நாளில் நல்லா மழை பெஞ்சிருக்கு போல். நீங்கள் அந்த ட்ரோப்பர் அந்த கயிறில் ஏறுற இடத்துக்கு போனீங்களா? இல்லை அதுக்கும் போகலையா? கயிறில் ஏறலாமா? ஆமாம், அப்படி ஒரு இடம் இருக்குது. சரி, பார்க்காமலாம் வந்தீங்க? இதை பற்றி விசிட் பண்ணி இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா வந்தீங்க? ஒன்றும் தெரியாது. அப்போ எப்படி வந்தீங்க? அப்போ இந்த இடம் எப்படி இருக்குன்னு தெரியும். கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்து. எந்த ஊர்? நாங்கள் மன்னார். மன்னார். சரி, வந்திருக்கலாம். நீங்கள் வேணும்னா எங்களோட வாங்க, கீழே போயிட்டு போவோம். ஆனால் நாங்கள் இன்னைக்கு நின்று நாளைக்கு தான் வருவோம். சரி, ஓகே. இப்போ இதுலேயே வந்து உங்களுக்கு என்ன சொல்ல வர்றது என்னன்னா வந்து கவனம். எல்லாராலையும் வந்து இந்த ஹைக்கை வந்து ஈஸியாக முடிக்க இயலாது. உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹைக்கு வரும்போது மைண்ட் செட்டை தான் நீங்கள் வந்து செஞ்சுட்டு வரணும். ஏன்னா வந்து இந்த இப்போ வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க வந்து மன்னார்லேருந்து வந்திருக்காங்க. இதுக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணி வந்து ஆனால் பார்க்காம போகிறது வந்து அதுவும் பாதி ஏறிட்டு. ஸோ வந்து அநியாயம் தானே, டைம் அநியாயம், பெட்ரோல் அநியாயம், வந்து எவ்வளோ அநியாயம் தானே ப்ரோ. சரி, அதாவது இந்த 5 வாட்டர்ஃபாலில் இது 2வது வாட்டர்ஃபால். கீழேருந்து 2வது, இந்த மேலுக்கு 3 இருக்குது. ஸோ அதையும் காட்ட பார்க்குறேன். என்னடா இந்த உள்ளுக்கு போய்ட்டு காட்டே இல்லாது, ஃபுல்லாக வந்து வழுக்கும். தட் வியூ, ஐ லவ் ட்ராவல், இதை தான் சொல்ல இருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து முதுகு ஃபுல்லாக வெயிட்டு தானே, அதுதான் பிரச்சனை. என்ன செய்யுது? இன்னும் கொஞ்சம் தான், இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இவ்வளோ ஏறும்போது மட்டும் கொஞ்சம் கஷ்டப்படும். நீங்கள் மேலுக்கு இன்னும் இருக்குது. ஸோ ஓகே, 3 பேர் வந்ததால் ஓகே. நீங்கள் வாரன்னா கட்டாயம் வந்து தனியாக வேறு பார்க்காதீங்க, எந்த இதுக்கும் சேஃப் இல்லை. 2 பேராக வாங்க. ஓகே ஓகே, நம்ம ஏற்கனவே கீழே வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு 3 பார்த்தாச்சு. இது வந்து 4வது. இடத்தால தெரியுது 5வது வாட்டர்ஃபால். ஸோ நம்ம இவ்வளோ நேரம் அவளோட எதிர்பார்த்த ட்ரோப்பில் ஏறுற வியூ வந்து இதுதான். இந்த தெரியுது, நான் இந்த பெருவிரலால் காட்டுற இடம் தான் இந்த ட்ரோப்பில் ஏறுறது. ஸோ வந்துட்டோம். பாருங்கள் பிளேஸு. இப்போ வயல்ஸ் இப்போ வந்து அந்த நெச்சை செஞ்சுருக்காங்க போல், நல்ல பச்சை பசலையாக தெரியுது இந்த இடமெல்லாம். இது வந்து ஒரு நல்ல டிசைனாக இருக்குது, ரவுண்டாக.
நம்ம ஒரு நாள் நாங்கள் நினைக்கிற மாதிரி ப்ரோ நம்ம ஒரு நல்ல ஒரு பசுமையான காலம் வந்து இருக்கோம் போல். அதாவது சிக்னல் வந்து 4 வாரம் ஃபைனலாக என்னத்துக்கு நம்ம ஆசைப்பட்டு இந்த பிளேஸுக்கு வந்தது இந்த ஹயரில் போகிற இந்த அட்வென்ச்சருக்கு ஆண்டுதான். ஸோ அந்த பிளேஸையும் நம்ம ரீச் பண்ணிட்டோம். இந்த இருக்க இடம் இந்த ஹயரில் தான் ஏறணும். அடிஷ்னலாக ஒரு கயிறு ஒன்று கொண்டு வாங்க. ஏன்னா வந்து பேக்கையும் தூக்கிட்டு வரையிலாது, சத்தியமாக வரையிலாது. ஸோ கட்டாயம் அடிஷ்னலாக ஒரு கயிறு கொண்டு வாங்க. அந்த கயிறை வச்சு இதில் ஏறிட்டு அந்த கயிறை போட்டு தான் இழுக்கணும். ஸோ நான் வேறு வீடியோவையும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஓகே, நம்ம இந்த ஏறுறதுக்கு ரெடி ஆகிட்டோம். இந்த கயிறை நம்பி தான் இதை த்ரோ பண்ணுறீங்களா? நான் மேலே போகணுன்னே இல்லை நான் கொண்டு போவா இந்த ரெண்டாவது இதுக்கு போயிட்டு. ஓகே, அவ்வளோ டஃப் இல்லை. ஓகே, பட் அவ்வளோ ஓகே. இதுக்கு அங்கிட்டு கொஞ்சம் கஷ்டம். ஸோ கவனம் பார்த்து யோசிப்பீங்க இல்லையா, இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏன் இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு பார்க்குற நிறைய பேர் நீங்கள் அதை தான் யோசிப்பீங்க. நான் மேலே கொண்டு காட்டுறேன் அதுக்கு இவ்வளோ வேர்த்து இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்படியே நம்ம இந்த கயிறை இதில் தான் நாங்கள் பேக் எடுக்க போகிறோம். ஸோ ஒரு ஃபோட்டோன்னு எடுத்துருப்பேன் வந்து அந்த 2 சின்ன குடில் மாதிரி, அது 2 சின்ன வீடு தெரியுதா? அந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு இடம் ஒன்று இருக்குது. அந்த அதாவது ஒரு சின்ன ஒரு இடைவெளி உண்டு, அந்த வெள்ளை இந்த பச்சை மசரன் அந்த இடத்துல தான் அங்கே வந்து நின்று நாங்கள் அந்த ஃபோட்டோ எடுத்தோம். இப்போ பாருங்கள் எவ்வளோ தூரம் வேண்டும். நம்ம இந்த ஜூம் அவுட் பண்ணிடல, அது எனக்கு இப்போ இது ஃபோட்டோ மெனுவலில் இருக்கிறதுனால ஃபோனில் எடுத்து நான் அதை காட்டுறேன் முடிஞ்ச அளவு உங்களுக்கு. இப்படி வருதா? இப்படி வச்சுக்க. ஷூ காலில் கையில் படுதுன்னு சொல்லி தப்பாக நினச்சிடாதீங்க. இந்த கயிறு வந்து போட்டு ட்ரோப்பெல்லாம் போட்டு ஒரு மாதிரியாக ஏறிட்டோம். இனி இருக்கிறதும் வந்து அவ்வளோ ஈஸியெல்லாம் இல்லை. இனி இருக்குது மேலுக்கு இப்படி ஏற. அதுக்கப்புறம் கொஞ்சம் டஃப்பானது ஒன்று இருக்குது. இன்றைக்கி நாங்கள் மட்டும் தான் கேம்ப் பண்ண வந்திருக்கோம்னு நினச்சேன். இன்னும் 2 பிரதர்ஸ் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ எங்களுக்கு இன்றைக்கி ஒரு கேம்மேட் வந்து இன்னொரு ஆள் இருக்குது. ஸோ பயம் இல்லையா? ஃபைனலாக வாட்டர்ஃபாலை ரீச் பண்ணிட்டீங்களான்னு கேட்காதீங்க. இல்லை, இதான் வந்து 5th வாட்டர்ஃபால். ஸோ இதுக்கு மேலே தான் நம்ம போக போகிறோம். பிரதருங்க முடியலை ஆல்மோஸ்ட் நான் வந்துட்டேன். இன்னொரு எனக்கு ஒரு 50 மீட்டர் மாதிரி தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவர் ஏறிட்டாங்க. அவருக்கு கொஞ்சம் கால் கொஞ்சம் ப்ராப்ளம்னு சொல்லி வந்து ஓகே, நான் வந்து ஃபைனலாக வந்து மேலுக்கு வந்து ரீச் ஆகிட்டேன். ஸோ கதைக்கு விடலே இல்லை காய்ஸ். ஃபுல்லாக நான் நினைக்கிறேன் 2 அறையிலேருந்து தண்ணி இல்லை எங்களுக்கு. நாங்கள் லஞ்சும் சாப்பிடாம தான் வந்தோம். ஒவ்வொரு ஹைக்கு போனாலும் நடக்கிறது தான். லஞ்ச் வந்து சாப்பிட டைம் கிடைக்கிறது இல்லை. ஸோ ஒரு மாதிரியாக இருட்டேன். இப்போ நான் கொஞ்சம் நிம்மதியாக கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒன்றோடி இதில் வியூ வந்து இங்கே இருக்குது. ஸோ நான் அதுக்கு வந்து அவங்க வந்தோடனே போகிறேன். சரியில்லை, இப்போ நான் எனக்கு தண்ணி விடாக்கி தான், பட் நாங்கள் போகிறது சரியில்லை. அவங்க வந்தோடனே போகிறேன். ஓகே, நாங்கள் அடுத்த போய்ட்டு காட்டுறேன். பாருங்கப்பா, நீ போகிறது நான் வந்து இதை வந்து டைம் லேப்ஸில் போட்டு காட்டுறேன் எப்படி இருக்கான்னு. அதையும் பார்த்துட்டு வாங்க. ஸோ மக்களே, நமக்கு ஃபைனலாக வந்து ரீச் ஆகிட்டோம். சொல்லிட்டு தான் ஏற்கனவே நமக்கு வந்து இதுதான் பிளேஸ். வந்து இதில் தான் வந்து அந்த ஃபோட்டோ வந்து வைரலாகிற இடம். அதை வந்து இப்போ எடுக்கிற ஃபோட்டோ, நாளைக்கு காலையில் தான் ஃபோட்டோ எடுக்கிற ஐடியா. என்னென்ன இப்போ இந்த இதுக்கேற்ற மாதிரி இருக்குமா தெரியல. இப்படியே ஃபுல்லாக தண்ணி தான், ஃபுல்லாக தண்ணி. அங்கேருந்து இது எங்கே வரைக்கும் போகுதுன்னு தெரியல. இதுக்கு அங்கிட்டு போகிற ஐடியா இல்லை எங்களுக்கு. ஸோ இன்றைக்கி வந்து இதில் தங்கிட்டு ஏன்னா இப்போவே நாங்கள் எங்களுக்கு ஒரு 3.5 hours மாதிரி போச்சு. எங்களுக்கு ஃபுல்லாக ஏறி முடிய 2 ஏறணும். 5:30 மணி ஆச்சு மேலுக்கு வந்து சேர. அதே மாதிரி தான் ஆச்சு. மற்றபடி சொல்கிறதுக்கு பெருசாக இல்லை.
இன்னும் தண்ணி கூட குடிக்கல, இன்னும் தண்ணி குடிக்கணும். ஓகே, இங்கே தண்ணிக்கு பஞ்சம் இல்லை, தண்ணி இருக்குது, எடுத்து குடிக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக. ஸோ வீட்டில் இருந்து வந்துட்டு வரணும் வண்டியில். இது நான் கொண்டு வந்து திங்ஸ் அவ்வளோ ஸோ ஃபயரை போடுங்க. ஸோ அதில் வந்து அப்படியே வச்சு ஆன் பண்ணிடலாம் தானே. ஸோ கேம்பம் பக்கத்தில் இருக்குது. ஸோ இங்கால பக்கத்துலேயே மூட்டிட்டு அப்படியே தண்ணி வச்சாச்சு. ஸோ நூடுல்ஸ் இருங்க. ஸோ தண்ணி கொதிச்சுட்டு ஸோ நூடுல்ஸை போடுவோம். இல்லை யூடியூப்பில் சொல்லுங்கள், கூகுள். அந்த சைட்டில் நூடுல்ஸ் இப்போ வெந்துட்டு இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் சொசைஜஸை வந்து வெட்டிகிட்ருக்கோம். இந்த இடத்துக்கு இந்த சாப்பாடு வந்து ரொம்ப நல்லா இருக்குன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இப்போ நூடுல்ஸ் எல்லாம் வந்து ஸ்பெஷலான சாப்பாடு. ஓகே, நைட்டுக்கான டின்னர் ரெடி. கேம்பிங் நைட் டின்னர், நூடுல்ஸ் வித் சொசேஜஸ், ஸ்பைசியா. ஸோ கேட்டுக்கோண்ணா, மற்ற அதையும் எடுத்துகிட்டு வரோம். சரி, எடுத்து இதில் வச்சுட்டு போங்க ஒன்று. டோச்சியா டொச்சு தேவையில்ல. ஓகே, இருங்க நான் இப்படி பிடிக்கிறேன்னு போங்க. ஸோ ஓகே, நைட் டின்னர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ சாப்பிடுவோம். ஸோ சாப்பிட்டு இனிமேல் வந்து அப்படியே டென்ட்டுக்குள்ளே தூங்குறது தான். ஸோ தூங்கிட்டு கொஞ்சம் விளத்துங்க. ஓகே, தூங்கிட்டு நாளைக்கு மார்னிங் சன்ரைஸுக்கு எழும்புவோம். ஸோ இப்போ குட் நைட். Early the next morning. வியூவை பாருங்க. இந்த வியூவில் தான் நம்மளோட சன்ரைஸ் வந்து வருது. சன்ரைஸ் வந்து ஆல்ரெடி வந்துட்டு போல, நம்ம தான் டிலே போல. ஆல்மோஸ்ட் நம்ம